நான் வாச பண்டி தேச மக்கள் போற்றி இவன் வாச பண்டி என் பாதம் பணிந்த உங்களுக்கு பெற்று நிறைந்த கல்வி செல்வத்தோடு நோயற்ற வாழும் குறைவில்லாத செல்வத்தோடு நீங்கள் மூவரும் நீடூடி வாழ வேண்டும். ஐயா ஆசீர்வாதம். உன்னுடைய பாக்கியமே எனக்கு பாக்கியமாகட்டும். இருக்கட்டும். ஆனா சபையை பார்த்தனையா? இது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய லட்சுமி கடாட்சி சபை. திருவாகிய மகாலட்சுமி கடாட்சி பொருந்திய சபை. ஆமா.
என் அருமை மாதா பிதா குரு அதோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய 4 வம்மத்தாரம் கூடிய சபை. ஆமா, கற்றறிந்த கலதரமான்கள் படித்த மகா மேதைகள் இல்லையா? நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அயலூர்ல இருந்து கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதோ கருமாரி அம்மனுடைய பாதத்துக்கும் நாடக கம்பெனி அனைவருடைய பாதத்துக்கும் சிறியவன் 1 கோடி வணக்கம் இல்லையா? ஆனா சபை நோக்கமாக வந்த போது என்னை ஆளை உற்று நோக்கி பார்த்தால் உனக்கு எப்படி விளக்கம்? என்ன எப்படி விளக்கம்? ஊதால வச்சுக்கிறீங்களா? இது ஊதாங்களா? ஆனா இந்த மாலைகள்லாம் போட்டு வந்துக்கிற ஆனா ஒண்ணு என்ன முழு விளக்கம் தெரியும். இந்த பாய் எழுது 50 ரூபா இங்க போடு. பாய் என்ன வரும்? என்னடா உங்களுக்கு தெரியும்? அது திருவிழாவுல மாத்தாலே மணியின் வேத்துல வசமாகி அது அன்பு வாயா தெரியாது. அன்புன்னு மட்டும் சொன்ன போதும். அந்த வாத்தியார் பட்டம் இருந்து கடல்ல விட தாண்டியது. ஆமா ஆமா, கற்றது கருத்தளவு, கல்லாதது உலகளவு இருக்குது. திருப்பி பாய் போகுது. எனக்கு ரொம்ப விரோதம் இல்லையா? கல்லாதது உலகளவு இருக்குது. போடுகிறா கற்றது கையளவு. நீ தான் கிளப்பி நான் பாய் கிளம்பி எதிரி எனக்கு பாய் தான் கிளம்பி போக கூடாது. கற்றது கருத்தளவு. கருத்து இருக்கோ அந்த புத்தி நமக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கற்க முடியும். ஆமா, கையளவுனா அதுவே அதை விட கம்மி தான் நம்ம படிச்சுக்கணும். ஓ ஆமாங்க இல்லையா? உற்ற கலைமடந்து ஓதுகின்றால் இதுவரைக்கும் கலைவாணி அம்மனே படித்தது 10 இன்னும் படித்துக் கொண்டே இருக்கிறாங்களாம். ஆமா ஆமா, அவங்களே படிச்சுக்கிறாங்களாம். ஆமா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம சும்மா உற்ற கலைமடைந்து ஓதுகின்றால் இதுவரைக்கும் மெத்த வெகு பந்தயம் பேச வேண்டாம் புலவர். இல்ல நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்னு பேசக்கூடாது. எறும்புக்கும் எஞ்சான் உடம்பு உண்டு அது கையால. எறும்புக்கும் அது கையால எஞ்சான் உடம்பு உண்டு. சரி பேசாதீங்க அம்மா ஐயா, அதான் பேசாதீங்க, அமைதியா பாருங்க படுத்துங்க. இல்லைன்னா வீட்டு குடும்பம் 10 பேர் கூட பார்க்கட்டும் இல்லையா? எறும்புக்கும் எஞ்சான் உடம்பு உண்டு அதன் கையால். அதனால யாரும் குறைந்து மதிப்பிட வேண்டாம். அப்போ நான் யாரும் உங்களுக்கு தெரியும் தம்பி தெரியும். ஐயா திருப்பதி போகிறேன். எப்ப போன திருப்பதி போன உடனே அப்படியே உள்ள போய் கேட்டு விழுந்து பட்டு மயிரை பிடிக்கிறான், வயசுறான், மொட்டை அடிச்சு அது மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். இனிமே சந்தந்து குழப்பறான், மொட்டை அடிச்சு விடுறான. இனிமே அந்த பக்கம் போக கூடாது, கோயில பக்கம் போத்தல. திருப்பதிக்கு போனா மொட்டை அடிச்சு சந்தனம் பூச்சி விட்டுறான், அதெல்லாம் போத்தல. மொட்டை அடிக்கிறான்ற காரணத்தாலே நீ திருப்பதிக்கு போறது இல்ல. திருப்பதிக்கு போறதே மொட்டை அடிக்கிறதுக்கு தான். அம்மா என்னடா ஐபுகள் போற மொட்டை அடிச்சு வரா இல்ல, மாதத்துக்குள்ள போற மொட்டை அடிச்சு வரா இல்ல, முடிச்சிருக்கோள் போற மொட்டை அடிச்சு வரா இல்ல, இந்த மேல் மலையில் மொட்டை அடிச்சு வராங்க அடிக்கிறது இல்லையாங்களா? போய் பாரா. ஆனா திருப்பதி போறாரு முன்ன பிடிச்சாங்க தலையா சுத்தமா சாய்ச்சிடறான், அவன் மஞ்சள் தடையாடுறான். அதுதான் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை. புரியுதா? அதனால அந்த பக்கம் திரும்ப சொன்னாங்க. அதை விடு, நீ திருப்பதிக்கு போவாதனாலதான் நான் ஆள் யாரும் உனக்கு தெரியல. நான் ஆள் யாருன்னு தெரியல. ஆமா, நீ திருப்பதி சரி பகவானுடைய போட்டோ நீ எங்கன்னா பாத்துக்கிறேன். எங்க பார்த்த? மாதா கோயில்ல. மாதா கோயில் இருக்கும். மாதா கோயில் இருக்கும். யார் சொல்ற? யார சொல்ற? அங்கிருந்து அப்படி ஒண்ணு அடிச்சு வச்சுக்கிறேன்னா, இப்படி நேரம் ஒண்ணு அடிச்சு வச்சுக்கிறேன். பகவான் நாம இதான் முழுக்குது. அவனு போட்டு அங்கதான் பார்த்து பஜனை கோயில் இருக்கு, பகவான் போட்டா. வேற எங்க பார்த்தா? வேற எங்க பாத்துறா? எங்க? அல்ல கோயில்ல. அல்ல கோயில்ல இருக்கும். இல்ல பின்ன அங்கே போறான் கூப்பிட்டோனா அங்கே நானு அங்கே கூப்பிடுறான் தெரியுமா? ஓ ஓகு வரலோ அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியல.
என்னடா இவன் இது அடிக்க எத்தனை வாட்டி தான் சொல்றது ஒண்ணு பார்த்தா கேக்குறான் ஆள் சொல்லுங்க அவன் வேறுதா இல்ல நான் கடிக்கு வரான் 4 யாரும் தெரியல உங்களுக்கு யோ யா கோபமா ஆளே